டிடி வியூவர்ஸ், இந்த கம்யூனிட்டியில் இந்த வாரம் எங்களுடன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளை சந்திக்க இருக்கின்றோம். அதாவது இந்த நாட்டிலே அல்லது எங்கு இருந்தாலும் ஆண்கள் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றதை மீறி எங்களுடைய பெண்களாலும் நிறைய விடயங்களை செய்யலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாக நான் இன்று ஒருவரை சந்திக்க இருக்கின்றேன். வாருங்கள். வணக்கம் அலில் சிவா அவர்களே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நல்ல காலநிலையிலே வந்திருக்கின்றீர்கள் சந்திப்பதற்காக. நல்ல காலநிலையா நல்லா கொட்டி வச்சிருக்க வழியில் அது சந்தோஷமான வெதர். நல்லதொரு வெள்ளை இதிலே வெள்ளை பனி ஊத்து அழைத்திருக்கின்றது. நல்லபடியும் எங்களுடன் இன்று இணைந்து கொண்டதற்கு உங்களுக்கு நாங்கள் முதலில் நன்றியை செலுத்திக் கொண்டு ஓகே, உங்களை பற்றி நான் சொல்வதாக இருந்தால், எங்களுடைய இந்த நாட்டிலே எங்கள் பெண்கள் என்னென்ன தொழிலிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த ஆளுமையை காட்டிக்கொண்டு செல்கின்றார்கள் என்பதற்கு எழில் சிவா அவர்கள் ஒரு உதாரணமாக இருக்கின்றார். அதனால் நான் இன்று அவரை இன்டர்வியூ எடுக்கலாம் என்று எண்ணி இருக்கின்றேன். அதாவது அவர் இந்த நாட்டிலே ஆண்கள் தான் பெரிய ஒரு வாகனங்களை செலுத்துவார்கள், பெரிய வெஹிக்கிள்களை ஆண்களால் தான் செலுத்தி கொண்டு செல்ல முடியும், பெண்களால் சின்ன கார்களைத்தான் ஓட முடியும் என்று பலர் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று என்னுடன் இணைந்திருக்கும் எழில் அவர்கள் எங்களுடைய ஜோக் ரீஜனிலே டாப் டிரான்சிட் அதாவது விவா பஸ் டிரைவராக, அதாவது பஸ் ஓட்டுநராக இருக்கின்றார். இன்று அவரை சந்தித்து நாங்கள் அவருக்கு எப்படி இந்த ஒரு எண்ணம் வந்தது, இந்த தொழிலுக்கு அவரை உந்துதலாக இருந்தது என்ன காரணம், இதுக்கு நிறைய ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். இப்படியான ஒரு இந்த வேலையை இந்த பஸ்ஸை ஓட்டுநராக இருப்பதற்கு ஒரு விதமான கான்ஃபிடென்ட் வேண்டால் அது சாதாரணமான ஒரு சின்ன காரோ அல்லது சின்ன பஸ்ஸோ இல்லை. விவா பஸ் என்பது மிகவும் ஒரு பெரிய ஒரு நீளமான பஸ். அதை எங்களுடைய ஒரு பெண் ஒருவர் ஓட்டுகின்றார். அவரிடமே நாங்கள் கேட்டு பார்ப்போம். சரி, சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்களேன். நான் இங்கே கனடாவுக்கு வந்து இப்போ 25 வருடங்கள் ஆகிறது. 1995 வந்தேன். ஆனால் இது ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு காலமும் என் மனதில் ஒரு கற்பனையில் கூட இவ்வளோ பெரிய ஒரு வாகனம் ஓட்டுவராக இருப்பேன்னே நினைக்கல. என்னென்னு சொன்னால் கார் எடுத்து ஓடுறதே பெரிய விஷயமா தான் நாங்கள் நினைச்சு கொண்டிருந்த காலம். பிறகு இங்கே வந்து கார் ஓட்டுறது எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு அவசியமாக போய்விட்டது. கட்டாயம் இந்த காலநிலைக்கு தேவை என்று வரைக்கும் கார் ஓட்ட வேண்டிய கட்டம் வரைக்கும் வந்து நாட்டுக்கு வந்து 6 மாதங்களே கார் ஓட வேண்டிய நிலைமை. எல்லாருக்கும் அந்த நிலைமை வருவதில்லை. சில பேருக்கு எல்லாரும் ஏற்றிறக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. எல்லாரும் வாசல் இறக்குற மாதிரி. அப்போது எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் இல்லை. இந்த சந்தர்ப்பம் நான் கார் ஓட வேண்டிய சந்தர்ப்பம் இந்த காலநிலையில் 2 சின்ன பிள்ளைகள். ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு 6 மாதத்திலேயே கார் எடுத்து விட வேண்டி வந்துட்டு. ஸோ 20 வருஷமாக அப்படியே காரை தவிர மற்ற வாகனங்களை கண்டா பயம். அதுக்கு பக்கத்தில் அந்த ஹைவே என்று சொல்லுவீங்க. அது என்னது அந்த வீதி தமிழ் பேர் பெருந்தெருக்கள்ல பெரிய ட்ரக் சொன்னாலே ஹைவேல போயக்குள்ள ட்ரக்குகளை கண்டாலே ஹைவேல நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோட்டில் தான் வாழ்ந்தது. அது அப்படி இருந்தா உங்களுக்கு எப்படி இந்த பெரிய பஸ்ஸோட வேண்டியது அதெல்லாம் ஒரு மனத்தைரியம்ன்றது தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த மனத்தைரியம் இருக்கு. அந்த மனத்தைரியத்தை உங்கள்கிட்ட இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்லிங்க, அது உங்களுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கு. உங்களோட படிச்ச ஒரு ஆளுக்கு உங்களை பெரிய தைரியம் அங்கே தெரிஞ்சிருக்கலாம். அவள் தெரிஞ்சவன் சொல்லுவா, இப்படி தைரியமாக அங்கே உலகத்தையும் செய்த நீங்கள் இந்த பஸ் ஓடுற பெரிய வேலையா. அப்போ உங்களோட ஒரு நண்பி அந்த ஒரு துறையில் இருந்து கொண்டு அந்த நண்பிக்கு தெரியும் நீங்கள் அவவோடவோ போலவோ நல்ல கட்டித்தனமாக இருந்தீங்கள். அப்போ அவருக்கு அது தெரியும். அந்த நம்பி வந்து இது என்ன உலக காலம் இது ஓடுறீங்க, அது பெரிய வேலையா இன்றைக்கு உங்கள்கிட்ட இருந்த தைரியமே உங்களுக்கு தெரியாமல் இருந்துருக்கு. அப்படி சொல்லியா நான் என்னத்தில் குறைவாக இருக்கிறேன், இதையும் செய்யக்கூடாது, எங்களுக்கு மனத்தைரியம் இருக்கு. அந்த தைரியத்தை சில நேரம் நாங்கள் வெளிக்கொண்டு நாங்களே பயப்போம். அப்போ அந்த பயத்திலேருந்து நீங்கள் வெளியில் வர வேணும். ஒரு உதாரணம் சொன்னால், ஸ்கூல் பஸ்ஸுக்கு போகும்போது முதலாவது பள்ளிக்கூட பிள்ளைகளை திறக்கணும். அதை திறக்கிற பஸ்ஸும் பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது. இப்போ அதில் போய் செய்து பாருங்க. ஒரு கொஞ்ச நாள் செய்யுங்க, உங்களுக்கு இந்த மெனத்தெரியும். அப்போ நான் சொன்னால் அதே இந்த காரை விட பெருசு. அப்போ நீங்கள் நிற்கவில்லையா பஸ் ஓடணும் மண்டைக்குள்ள? அப்படி பெண்கள் ஓடுனது இப்போ எங்கட பெண்கள் வந்து பஸ் ஓடுறதுன்றதே நாங்கள் காண இல்லை, ரைட்? அப்போ நீங்கள் நினைத்திருப்பீங்களா நானும் இந்த பெரிய பஸ்ஸை ஓட முடியும் அண்டு ஒரு உடனே இருந்திருக்கு. உடனே ஒரு பயம்.
இந்த தைரியம் எனக்கு இருக்குன்றாலும் அங்கால பக்கத்தில் ஐயோ இதை கொண்டு போய் எங்கேயும் போட்டு தட்டி நானும் போய் மெட்டவைக்கும் ஆபத்துனோ இது நான் ஓடுற அளவுக்கு எனக்கு மேலே தைரியம் இல்லை. இன்னும் இருந்தாலும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் லே ஆஃபில் ஒரு 6 மாதம் நிற்கிறேன். வீட்டை நிற்க வேலை செய்தவைக்கு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இந்த நேரங்களில் அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துட்டுருக்கு. இன்னொரு ஸ்நேகிதி இப்படி தான் ஒரு ஃப்ரெண்ட் சொன்னால் அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுக்க நீங்கள் ஒரு % வேலை செய்யலாம், அந்த இது வந்து இருக்குது அன்றைக்குள்ளே. இது நான் கெனோ காலத்துக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்போ எனக்கு அது இருக்குன்றது கேள்விப்பட்டேன், மறந்துட்டேன் அந்த டைம். ஸோ அப்படி என்றைக்கு அவள் சொன்னால் வாங்க நான் தான் இந்த ஸ்கூல் பஸ்ஸில் வேலை செய்கிறேன். அவவும் ஒரு ஸ்ரீலங்கன் பொம்பளை, அவள் தான் வேலை செய்கிறேன் ஸ்கூல் பஸ் இதில் வாங்க பயப்படா வாங்க. என்ன ஊரில் இவ்வளவு தைரியமாக இருந்தீங்க அந்த கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட இருந்திருக்கு. இப்போ இந்த வயசோட எடுத்து கடைக்கு ஒரு ஆசை வருது, இவ்வளவா இருந்திருக்கிறேன்னு நான் இப்படி இருக்கக்கூடாது. சில பேருக்கு அப்படித்தான். இப்போ சில பேருக்கு வந்து தங்களுக்குள்ள தங்களோட கான்ஃபிடென்ட்டை தாங்களே கொண்டறியணும். ஆனால் சில பேருக்கு தங்களுக்குள்ள அந்த இருக்கிற அந்த பயம் வந்து எங்களுடைய மெனப்பயம் எங்களோட தைரியத்தை வெளிக்கொண்டு விடுவது இல்லை. அந்த மெனப்பயம் அங்கே ஆளுது. ஸோ அந்த மெனப்பயத்தை விட்டுட்டு நான் இல்லை சொல்கிறா போவோம் போய் பஸ் ஸ்கூல் பஸ் ரோட்டில் முதல் எடுக்க ஒரு நடுக்கம். முதல் திறமே அவருக்கு இருந்த நம்பிக்கை, என் மேலே இருந்த நம்பிக்கையில் அவள் சொல்லிட்டா நீங்கள் சின்ன பஸ் தொடுறே இல்லை, அவள் தான் நாங்கள் ட்ரெயினர் ஆகிருக்கிறோம், நீங்கள் பெரிய பஸ் தான் எடுக்கிறது. நான் சொன்னேன் ஐயோ சருக்கா வைக்கிறேன் என்ன அடையில அது பெரிய இல்லை உங்களால் ஓடையணும், நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரைனிங் 2 வீக்ஸ் தான் ரோட்டில் ட்ரைனிங், அவ்வளோத்தோட நீங்கள் எடுக்கணும். இன்னொன்று சரி அவட கான்ஃபிடென்ட் ஒரு பக்கம் அது அந்த என்ன மேலே வச்சுக்கிற நம்பிக்கை இருக்கே அந்த இதை நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட் ஆக்கிட்டு இன்னும் தைரியசாலியாக. அப்போ அது எடுத்தோன்னு போய்க்க முதல் நாள் ஒரு நடுக்கம். ஆனால் பகலில் கொஞ்சம் மூடைக்கு என்ன செய்கிற பகல் நேரம் ஆக்கள் இல்லாத டைம் ஸ்கூல் பஸ் எங்கள்கிட்ட ஒரு நாள் வீக்கெண்ட் தரையக்குள்ளே பகலில் ரோட்டில் ஒரு நாள் ஓடி பார்த்து ஒரு நாள் கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் வந்தோன்னே அந்த இது குறைஞ்சி. பிறகு கொஞ்ச நாளையால் ஒரு 6 மந்த் ஸ்கூல் பஸ்ஸோட உங்களுக்கு அந்த மன தைரியம் வருது. பட் ஸ்கூல் பஸ்ஸை விட இப்படி ஒரு பஸ் இதான் என்னுடைய விவா பஸ். ஸ்கூல் பஸ்ஸை விட ஒரு மடங்கு பின்னால கூட 60 ஃபுட் 60 அடி அதுதான் கூட இருக்கு. இதுல அரைவாசி 40 அது ஒரு லைன் அதுவும் போகுது. இதுதான் இந்த பஸ். அப்ப நாங்கள் இந்த பஸ்ஸுக்கு போய்க்கல இன்னும் பயமா இருந்தது. என்னன்னு சொன்னா இதுல கணக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ ஆக்கள் பப்ளிக் ஏற்றி கொண்டு போறீங்க, பிள்ளைகள் எல்லா லைஃபும் உங்களோட கையில. மற்றது ரஷ் அவர்லாம் இது கூட எல்லா ரஷ் ரோட்டுக்கு எல்லா சின்ன சின்ன இடங்களுக்கும் போய் வரப்போகுது. அந்த இதில் ஒரு மெனப்பயம். இப்போ வெளியில் நீங்கள் பஸ் ஓடுறதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இப்போ நீங்கள் முதல் ட்ரைனிங்கு போய்க்க ஓகே அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் வந்து அந்த பஸ் வந்து ஒவ்வொரு ஷிஃப்டாக இருக்குது ரைட்? அப்படி அந்த உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் ஒர்க்குகளா அல்லது? அதுக்கு முதல்ல வந்து சொல்கிறேன் என்னென்னா 4 வீக்ஸ் ட்ரைனிங்கில் 2 வீக்ஸ் இன்டோர் ட்ரைனிங் அந்த படிக்கிற மட்டும்தான். வெளியில் ரோட்டில் ஒரு 1 வீக் விடையக்குள்ள அந்த 1 வீக்கில் ஃபர்ஸ்ட் டைமாக என்னட்ட பஸ்ஸை தந்து உடனே ஹைவேக்கு ஏற்றினேன். 404 ஏற்றினது. அப்போ அவருக்கு அந்த ட்ரெயினருக்கு கூட தெரியுது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மெனப்பயம் இருக்குது, எவ்வளோ தைரியம். அது ஹைவேல விட்டோன்னே எனக்கு அந்த ஹைவேல இறக்கணும்னு நினச்சினான் இல்லை. இதான் நாங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது. எங்களோட மைண்டை நாங்கள் செட்டப் பண்ணுறது. நாங்களே பயத்தோம் மைண்ட் இல்லை என்னால் ஓடையணும், நான் அதை ஓடுனா இவ்வளோ பார்த்து இது ஒன்று நீளம் தானே கூட இந்த கோணர்களை எப்படி பார்க்கணும், அந்த கண்ணாடியில் எப்படி பார்க்கணும் ஓடுறதான். அந்த தைரியம் அந்த ஸ்பீடு என்னென்னா எடுத்தோன்னு சொன்னது 90லாம் நாங்கள் போகுது பஸ், அந்த ஸ்பீடுக்கு அந்த தைரியம் ஒன்று இருந்துட்டா எல்லாரும் எல்லா வேலையும் போகலாம். நிச்சயமா அதான் அந்த தைரியம் வந்து எங்களுடைய பெண்கள் எல்லாருக்கும் உள்ளேயுமே இருக்குது. பெண்கள் வந்து அவர்கள் மிகவும் தைரியசாலிகள். நாங்கள் சொல்றது ஆண்கள் தான் தைரியசாலி, ஆனால் பெண்களுக்குள்ள நிறைய தைரியம் இருக்கு. ஆனால் வந்து அதை வந்து அந்த வெளிக்கொண்டதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரெண்டு உங்களோட அந்த கான்ஃபிடென்ட் அந்த தைரியத்தை வெளியே உணர்ந்த மாதிரி அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆளு பேர் சொல்லிக்குள்ள உங்களுக்குள்ளால ஒரு ஒரு உணர்ச்சி உணர்வு வரும். இவ்வளவு தைரியம் என்கிட்ட இருந்திருக்கு. இப்போ நான் சந்தர்ப்பம் சூழ்நிலைகளால் அமுக்கப்பட்டிருக்கிறேன். இல்லை நான் அதுல இருந்து வெளியில வரேன். நீங்கள் இன்றைக்கு இந்த சொல்றபடியே வந்து இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பெண்கள் வந்து அட நானும் இப்படி செய்திருக்கலாமே என்று யோசிப்பேன். நம்ம எத்தனையோ பல பேர் கதை கேட்க சொல்லிக்கிறேன். பயம் என்று சொல்லிக்க நான் உங்களை விட பயந்தாள் நான் கால் எடுத்து பையும் 2 நாள் தான் அது தண்டை வாட்டில் உங்கள்கிட்ட வந்துடும். அது இருக்குது உள்ளுக்கு. நீங்க அதை பயந்ததெல்லாம் நன்றி. நிறைய இருக்கு. எங்கட பெண்கள் நிறைய தைரியசாலிகள். அதான் இப்படியான விடயங்களை நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது நிறைய பேர் வெளியே வருவினோம். மற்றது இப்போ எங்கட ஜெனரேஷன் எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனும் இதை கேட்டுக்கொண்டு அவையே ஓடுறா பஸ் அப்போ நாங்களே நோடக்கூடாது ரைட்? அப்படி என்ன வலிக்கிறதுக்கு நிறைய பேர் பஸ் ஓட்ட இதுகளுக்கு கொஞ்சம் உயரமா இருக்கேக்க ஒரு வசதி கொஞ்சம்
கால்கை நீளமாக இருக்க உங்களுக்கு கொஞ்சம் நீங்களே இந்த நீங்கள் உயரம் கழுகு செய்ததுனால காரணம் பெரியதாக சொல்ற மாதிரி நீங்கள் இந்த பஸ் ஓடுறீங்க உயரமானவர். அப்படியே அந்த நாளையில நான் நினைச்சது இந்த பஸ்ஸுகளோட இதுக்கெல்லாம் பெரிய உயரமா அப்படி இல்லை. இப்ப நான் போன பிறகு தெரியுது இல்ல நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் உங்களோட அந்த உயரத்திலே இல்லை, உங்களோட அந்த லெவல் இருக்குல்லோ அதுதான் ஹை ரைட். அந்த உங்களை விட அந்த எல்லா விதமான செட்டிங்கும் இருக்கு. கட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணலாமே. என்ன முந்தி நான் எட்டாது கைகால் எல்லாம் அப்படி இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு அந்த ஷிஃப்ட்டை பெட்டி கட்ட நீங்கள் 3 ஷிஃப்ட் இருக்குது எங்களுக்கு. ஆல்மோஸ்ட் மார்னிங் 3 o'clock சில ரூட் வந்து மார்னிங் 3:34 ரோட்டுக்கு பஸ் வந்துடும். என்ன ஏர்லி மார்னிங் வேலைக்கு போகிறவைக்கு வசதியாக வந்துடும். முடியவில்லை இரவு முடிஞ்சு பார்க்கிங்குக்கு வந்து வீட்டை வர அப்படியும் 2 o'clock ஆகும். அப்போ ஆல்மோஸ்ட் டேல ஒரு 2 hours தான் கேப் பண்ணுற மாதிரி ஒரு 22 hours ஷிஃப்ட் மாதிரி தான் பஸ் போய்கொண்டிருக்கோம். 3 ஷிஃப்ட் போகும், சில நேரம் 4. அது வந்து அதுதான் ஃபிசிக்கல் ஃபிட்டுக்கு கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாக இல்லைன்னா கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அது வந்து எவ்ரி 2 months 3 months ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி அது ஸ்கெட்யூல் பண்ணுவேன். சீனியோரிட்டி படி அமையில சீனியோரிட்டியில் கூட உள்ளவைக்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணணும். இப்போ சீனியோரிட்டியில் நான் கீழே உள்ள ஆக்களுக்கு என்ன லெஃப்ட் ஓவராக இருக்கோ அதுதான் மோஸ்ட்லி நைட்டு தான் எல்லாரும் முடிவிடும். அப்போ உங்களுக்கு மிட் நைட் ஒரு 12க்கு முடிகிற ஷிஃப்ட் தான் ஒரு கொஞ்சம் காலம் வேறு. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சீனியோரிட்டியில் மேலே போக ஓரளவு மார்னிங் ஷிஃப்ட் விற்போம்னா மார்னிங் எடுக்கலாம். இப்போ எந்த ஒரு அளவு ஹையாக உள்ளவே இப்போ மிட் டே தான் எடுப்பேன். நம்ம ஒரு 12 to 8 ரெகுலராக அதையே தான் சொல்லிட்டு எடுப்பினா. இல்லைன்னா மார்னிங் ஒரு 6, 7 to 12 அநேகமாக 8 hours 10 hoursக்கு மேலே மேக்ஸிமம் ஓடுறது இல்லை. கொஞ்சம் டயர்டு வழியாக. நீங்கள் உங்களை வந்து நான் இன்னொரு கேள்வி போனோன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த பஸ் ஓடுறக்குள்ளே நீங்கள் உங்களோட அந்த முதல் அந்த தோட் வந்து எப்படி இருந்தது? இப்போ சில பேர் என்ன சொல்லி பஸ் ஓடுறதுண்டா அது ஆண்கள் ஓடுறது தானே, பொம்பளை பஸ் ஓடுறதோ என்று நினைக்கிற எங்கட பெண்களே இருக்கிறார்கள் ரைட். அப்போ அவைகளுக்கு உங்களோட அந்த உதாரணம் வந்து நீங்கள் அதை எப்படி எடுத்தீங்க ரைட்? இப்போ முதல்ல உங்களுக்கு அப்படியே நீங்கள் பஸ் ஓடுறோன்னு சொல்லக்குள்ள உங்களோட அந்த தோட் வந்து எப்படி இருந்தது? நீங்கள் அப்படியே அதை எண்ணினீங்களா? இப்போ சில பேர் அப்படி என்றார்கள் இருக்கணும் ரைட். இப்போ பஸ் ஓடுறோன்னா அது ஆண்கள் தானே, இது என்ன பொம்பளை பஸ் ஓடுறோம். சில ஜாப் பண்ணா இது ஆண்களுக்கு நினைக்கிற இருக்குது. எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் காலத்தில் அந்த தோட்ஸ் எல்லா வேலையும் எல்லாம் செய்யலாம். ஆனாலும் இப்படியான ட்ரக்குகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பஸ்ஸுகளான அப்படியான பெரிய வேலைகள் வந்து என்னட்ட இருந்தது. அது சரியான கஷ்டமான வேலை. அப்போ அது எங்களால் முடியாதோண்டா ஆம்பளைகளுக்கு தான் ஏறுமண்டா. அது போன பிறகுதான் தெரியுது இல்லை அது எல்லாராலையும் முடியும். உங்களோட மைண்ட் அதாவது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி குடும்பத்தில் பார்த்தா ஆம்பளைகளை விட பொம்பளை இந்த பஸ் முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான். உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் எப்படி யார் என்ட பண்ணுவேன். நான் இப்போ பார்க்க போனால் பஸ்ஸில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூடனாலும் பொம்பளையெல்லாம் ஆம்பளையில விட. அப்போ அந்த பொம்பளையல் தான் கூட விபத்துக்கள் குறைவாக ஓடுவினமோண்டு எனக்குள்ள நிற்பேன். என்னென்னா வலு கவனமாக ஓட வேண்டியது அவைகளுக்கு இருக்கு கூட. நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் சொன்னது என்னன்னு சொன்னால் அந்த சில பேர் நினைக்கிறதா இல்லை இதெல்லாம் வந்து ஆண்கள் பெண்ணு பொம்பளைகள் ஓடினா வேக்கன பொம்பளைகள் அந்த இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிள்ன்றது. இப்போ பஸ்ன்றது வந்து நாங்கள் அதில் எத்தனையோ பேர் ஒரு பஸ்ஸில் வந்து 60 பேர் 70 பேர் விதவிதமான பல விதமான ஆட்கள் வரையும் பட் அவ்வளோ பேட்ட உயிரும் வந்து அது உங்களோட கையில் ரைட். உங்களோட வழியில் உங்களை சுத்த வர கொண்டு போகிற வாகனம் அவைந்தரும் எங்களோட கையில். ஏன்னா எங்களோட வாகனம் பெருசு. ஒரு சைக்கிளில் வர்றவையோ நடந்து போகிறவையோ தட்டுனா அதே அவைகளுக்கு நாங்கள் செய்கிற இது. அப்போ அதே ஒரு செகண்ட் நீங்கள் விட்டால் கூட அதில் வந்துடும். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிளாக வந்து இப்போ ஆண்களை விட நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்கள் கொஞ்சம் என்னோட சொன்னால் நாங்கள் எத்தனையோ ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறோம் ரைட். அப்போ அந்த கூட பெண்கள் இருக்கிற மாதிரி. அப்போ அப்படி பார்க்க இந்த வேலைகள் அவைகளுக்கு தான் இன்னும் நல்ல பண்ணுறது. மற்றது என்ன சொல்லுங்க தைரியசாலியெல்லாம் இருப்பினோம் ரைட். பெண்கள் வந்து ஆண்கள் வந்து ஹெவி வெஹிக்கிள் ஓடினம் அவைகளுமே நாங்கள் தைரியசாலி என்ற இதில் தான் இருக்கிறோம். பொம்பளைலாம் எப்பயும் எங்களை நாங்களே ஒரு குறைவு நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது இல்லை அவை அளவுக்கு எங்களுக்கு இருக்குன்னு மனதைரியம் பெண்களுக்கு நிறையவே இருக்கு ரைட். அந்த தைரியத்தை நாங்கள் எல்லாரும் வெளியே கொண்டு வந்தோம்னு சொன்னால் இது என்ன ஜாப், இதை விட நாங்கள் இன்னும் பெரிய பெரிய ஜாப். ஆனால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் எல்லா பெண்களும் வந்து வித்தியாசமான ஜாப்புகளில் இருக்கணும். வித்தியாசம் ஆண்களுக்கு நிகராக எத்தனையோ வேலையெல்லாம் செய்யணும். அதில் ஒரு உதாரணம் தான் இந்த பஸ். நீங்கள் இப்போ பஸ் ஓட்டுநராக இருக்கிறது ரைட்.
அப்போ அடுத்தது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது? நீங்கள் வந்து இப்போ இந்த பஸ் ஓடுறேன்னு சொல்லக்குள்ள உங்களோட அந்த பிள்ளைகளோட ரியாக்ஷன் உங்களோட அது முக்கியம். மோஸ்ட்லி இப்போ எல்லாரும் ஸ்பவுஸ் அவன் கணவன்மாரோ மனைவிமாரோ வைக்க தெரியும் எல்லா ஜாப்லையும் எல்லாருக்கும் இது இருக்குண்டு. ஆனால் அவைக்கு ஒரு அவநம்பிக்கை இருந்தது கொஞ்சம். ஓடேலுமா அந்த பயம் அவநம்பிக்கையில் ஒரு பயம் தெய்வாவால ஹேண்டில் பண்ணுவாவோ இதை தொடங்கிட்டு விடுற மாதிரி தான் நீ கொண்டிருந்திருக்கலாம். வெளிக்காட்டையில் அப்படி ஒரு இருக்கலாம். இவன் ஓடி அதை கீப் அப் பண்ண மாட்டா, அந்த தொழிலோட நின்று பிடிக்க மாட்டா. என்ன சொல்லுங்க வெளிக்காட்டாய் பல இடங்கள்ல அதை உங்களை வெளிக்காட்டி உங்களை டிஸ்கரேஜ் உங்களை என்ன இழுத்தாம என்கரேஜ் பண்ணுவேன். டிஸ்கரேஜ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் உங்களை சந்தோஷம். போயிட்டு வர உங்களை நோய்னு டிஸ்கரேஜ் பண்ணா இன்னும் செய்யற பயம் இல்லையோ, ஐயோ தட்டி போடாத. அங்க சில ஆம்பளைகள் இருக்கிறேன் அங்க கவனம் இங்க கவனம் சும்மா வீண் பிரச்சனையை கொண்டு ஏதாவது பின்னுக்கு சொல்லி கொண்டு இருந்தா உங்களோட மைண்ட்ல தான் சொல்றேன். எப்பயும் நெகட்டிவ் திங்ஸ் உங்களுக்கு தந்துட்டு இருந்தா தோட்ஸ் வந்து அப்படி வரைக்கும் உங்களுக்கு பயம் வரும். அப்படி ஒன்றும் சொல்லல. அப்படி ஒரு தோட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அப்படி ஒன்றும் சொல்லல. இருந்தது. அடுத்தது பிள்ளைகள் வந்து நான் போனது இந்த ஜாப் பிள்ளைகள் எல்லாம் யூனிவர்சிட்டி போனப்போ அதுக்கு முதல் போனா உங்களுக்கு கொஞ்சம் நித்திரைகள் நல்லா நித்திரை கொண்டு ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். நம்மளோட மைண்டு எல்லாம் கிளியரா இருந்தா தான் கன்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு செகண்டும் நீங்க கன்சன்ட்ரேட் பண்ணி சில ஜாப்புகளில் நீங்க மைண்ட் எங்கேயா அமைச்சு வீட்டு வேலைகள் லிஸ்ட்டுகள் எல்லாம் மைண்டில் போட்டு செய்யலாம். இந்த ஈவினிங் என்ன செய்ய போறீங்க, வீட்டை குக் பண்ண போறீங்க என்னன்றதை நினைச்சோண்டு செய்யலாம். இதுல சில நேரம் வந்து தோட்ஸ்களுக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செகண்ட்லயும் பக்கத்துல வர கவனிக்கா தட்டிடுவீங்க. ஸ்டாப் பண்ணாம லைனுக்கு போயிட தட்டிடுவீங்க. ஏதாவது இல்லாடி ஹார்ட் பிரேக் பண்ணி ஆக்கள் விழுந்தாவுள்ள இது. அப்போ அந்த ஒவ்வொரு செகண்டும் நீங்க சரியான ஒரு அந்த அதே எண்ணத்துல அதே ரெஸ்பான்சிபிளா தான் இருக்கணும். மைண்ட் வந்து அங்கதான் இருக்கும். கூட அந்த ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாவே அந்த கூட அந்த டிரைவிங்ல தான் இருக்கும். எடுகளுமே அங்காளஞ்சாலும் எடுக்கல. எடுத்தீங்கன்னா படக்கன்னு உங்களுக்கு வரும். அந்த அதை விட இப்ப இந்த டைம்ல இப்ப விண்டர் டைம்ல எல்லாம் மிகவும் கவனமா இருக்கணும். என்னன்னு சொல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்லிப்பர் இருந்தாலே பஸ் சின்ன பஸ் இல்லை இந்த பெரிய 60 ஃபுட் பஸ் எடுத்து அதுக்கு எரிய இடவெளிகளை விட்டு போகும்போது தான் எங்களுக்கு ஆரம்பத்துல அந்த ட்ரைனிங்ல எல்லாம் சொல்லுவேன் அப்படி இப்படி செய்யுங்க. பட் என்ன இருந்தாலும் இடையில அந்த கட்டிங்னு சொல்லி வருவேன். நம்ம வலப்பக்கத்தால வரக்கூடாது, இடப்பக்கத்தால வரணும்னா இல்லை மற்ற பக்கத்தாலாம் வந்து கட் பண்ணி போவோம். என்னோட 60 ஃபுட்டை கண்டோன்னே இவைக்கு பின்னால நாங்க அரை மணித்தியாலம் பின்னக்கடையில நான் 5 நிமிஷம் முதல் வீட்டை போகணும்னு கட் பண்றவே நீங்க பார்க்கணும். என்ன அவன் திட்டி 2 உள்ளுக்கு நீங்க இடவெளி விட்டு போகணும். அப்ப நீங்க 2 கார் இடவெளியை விட்டு பஸ்ஸை வச்சிருக்கீங்க. இந்த இடவெளிக்கு நான் போறேன்னு வரவே இருக்கிறேன். அவையும் பார்க்கணும். அப்படியானதுக்கு நிறைய ஒவ்வொரு செகண்டும் உங்களோட கண் இல்லாத அதாவது இந்த வேலைக்கு நான் உண்டு சொல்லுவேன். எல்லா புலனும் வேலை செய்யும். சகலதும் எல்லா நிமிஷமும் வேலை செய்யும். உங்களோட கண் காது எல்லாமே அப்படியே இருக்கணும். வடிவா கேட்டு இருக்கணும், பார்வை இருக்கணும், மைண்ட் இருக்கணும். இப்போ பிரேக் பிடிக்கணும், இப்போ காலை விடணும், எல்லாம் இருக்கணும். என்ன பார்த்து வெள்ளு நுணுக்கமா தான். அது வந்து என்ன சொல்லுங்க, நீங்க சொல்றத பார்த்தா இது வந்து ஹெல்த்துக்கு நல்ல மேடம். ஹெல்த்துக்கு நல்ல வேற சொன்னா இப்ப நாங்கள் சில வேலைகள் செய்யக்குள்ள மைண்ட் ஏதோ ஒரு சிந்தனையில போகும். இப்ப இங்க இந்த ஜப் பண்ணிட்டு வந்துட்டா நான் வேலையில இருக்கக்குள்ள வேலை மட்டும்தான் போக்கஸ். நீங்க ரீடிங் தான் செய்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க. காதுல உங்களுக்கு பாட்டும் போலாம். ஆனா இங்க அப்படியே பாட்டு போலாம். முன்னாடி உங்களுக்கு சவுண்டை பற்றி அதை பற்றி கேரே இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு அதுவும் தெரியும் என்ன வழியில அந்த சத்தங்கள் சகலதும் கேட்கும். மற்ற நீங்க கொஞ்சம் மைண்ட் எங்கேயாவது விட்டுட்டு அந்த அடுத்த ஹோலுக்கு போயிருவீங்க. பஸ் ஹோலுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டு அப்புறம் பஸ்ஸுக்கு இருக்கிறவங்க டென்ஷன் ஆயிருவீங்க. நம்ம சைட்ல போற பைசிக்கிள் படக்கண்டு ஜம்ப் பண்ணி உள்ளுக்கு வந்து வெளியில போகும். அவங்க பாய்வான். அவன் அந்த போகிற ஆக்கள் வந்து அவன் ரோட்டில் உள்ள ஒரு கல்லுக்கோ ஒரு கிடங்குக்கோ பாய்வார். ஆனால் பக்கத்தில் வர்ற பஸ் எவ்வளோ கிட்ட வருது இல்லைன்னு தெரியும். அப்போ அது நாங்கள் தான் அவதானிக்க வேண்டிய ஒன்று. அப்படியான ஒன்று நடந்தால் நாங்கள் கூட எங்களுக்கு தந்த ட்ரைனிங்கில் இருந்தே எல்லாரும் அலர்டாக இருப்போம். ஏன்னா அந்த ட்ரைனிங் வந்து சகல விதிமுறையை நாங்கள் கடைப்பிடிக்கணும். ஏதாவது ஒரு சின்ன நடந்தாலும் அந்த விதிமுறையில் ஒன்று நாங்கள் சறுக்கி இருந்தால் எங்களில் தான் பிள்ளை. அந்த டிரைவிங் வந்து எங்களோட கேர்லஸ் வரும். அதாவது 2 விதமாக வரும். ஒன்று எங்களோட கேர்லஸ், இல்லாட்டி அது கேர்லஸ் இல்லாத அது வந்து வேட பிள்ளையால் வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் எங்களோட விதிமுறை சகலதுன்னு நாங்கள் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதில் அப்ளை பண்ணி இருக்க வேணும். அப்போ அந்த விதிமுறையில் ஒன்று
நாங்கள் தவறி 3 கிலோமீட்டர் கூட போயிருந்தாலும் நீ ஸ்பீடு ஓகே பிரேக் அதாவது செகண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணுவேன். இந்த சைக்கிள் இவ்வளவு தூரத்துலேருந்து வந்துட்டு இருந்தது 3 செகண்டுக்கு பிறகு நீ இதை தட்டி இருக்கிறாயோ இல்லாட்டி முட்டி இருக்குதோ அது பக்கத்துல வந்திருக்கு. அந்த 3 செகண்டுக்கு முதல் நீ அப்சர்வேஷன் பண்ணியிருக்கணும். அதை எப்படி நிப்பாட்டணும், அவரை விட்டு கொடுத்து போகணுமா, அவரை பாஸ் பண்ணி போகமான்றது நீங்க டிசைட் பண்ணிருக்கோம். அப்ப அது இல்லாதபடியா எங்கடப்புல சகல திங்ஸுமே அப்படித்தான். ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அதைத்தான் பார்ப்பேன். அதான் அதை வந்து அந்த ஜாப் வந்து உங்களோட டிசிஷன் யூ ஹேவ் டு பி டிசிஷன் மேக்கர், ரைட்? அந்த டிசிஷன் மேக்கருக்கு ஒரு ப்ரோசஸ் இருக்கு. அந்த ப்ரோசஸ் படி நாங்க போவோம். நாங்கள் ஸ்பீடை பண்ணி போய் பிரேக் பிடிச்சதுண்டா கூட எங்களுக்குள்ளதான் நம்மளோட ஸ்பீட் வந்து இதுல தான் இருக்கும். இவ்வளவு தூரத்துக்கு முன்னால நீங்க நிப்பாட்டி இருக்கும், இவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டாம பிறகு நிப்பாட்டுறீங்க உடம்புல. அப்போ எங்களில் புள்ள நிறைய இருக்குமன்றதுக்காகவே நாங்கள் சகல விதிமுறையும் பாவிச்சு அவ்வளவு வேலையிடாதான். எழில் வந்து இப்போ சரி நாங்கள் இப்போ நீங்கள் பஸ் ஓடுறதுலேருந்தே தெரியுது ஓகே எழில் வந்து ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ லைஃப்லையும் ஃபேமிலிலையும் நீங்கள் தான் ஸ்ட்ராங் பர்சனா அல்லது இது வந்து பர்சனல் கேள்வியாக இருக்குது, நீங்கள் தான் ஸ்ட்ராங் பர்சனா அல்லது? அதுலேயே ஸ்ட்ராங் தான். அதில் 50% இருந்தாலும் நிச்சயமாக மோஸ்ட்லி நாங்கள் பொம்பளை எல்லாம் பிள்ளைகளை கொஞ்சம் ஒருக்கி கண்ட்ரோல் பண்ணணும். நிச்சயமா நீங்கள் ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் இருப்பீங்க, ரைட்? எப்பவும் வந்து அந்த கான்ஃபிடென்ட்ல தெரியும் இப்படி இருக்கிறவங்க வீட்லையும் ஆள் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. சரி ஸ்ட்ராங்காக அப்பா மாதிரி அப்பா ஒரு ஆள் சாஃப்டாக இருந்தால் ஒரு ஆள் ஸ்ட்ராங். அப்போ எங்களை விட்டு அப்பா கொஞ்சம் சாஃப்டானபடியா நான் ஸ்ட்ராங்காக தான். நல்ல விஷயம், நல்ல விஷயம். அப்படித்தான் எல்லா பெண்களும் இருக்கணும்ன்ட்டு நாங்களும் விரும்புகிறோம், ரைட்? எல்லாம் எங்களுடைய பெண்கள் வந்து மிகவும் தைரியசாலிகளாக இருக்கணும்னு சொன்னால் இப்போ என்ன கேட்டால் எந்த ஒர்க்கில் வந்து இப்போ நாங்கள் சில உள்ள பஸ் ஓடிக்கொண்டு போய் இந்தியன் இல்லாட்டி சைனீஸ் பிள்ளைகள் வயசு போனாக்கள் வந்து ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ ட்ரூ இறங்கி போய் தம்ஸ் அப் பண்ணுறது அப்படி என்ன அப்படி சொல்லிக்குள்ள யோசிக்கிறேன். இன்னும் எங்கடா சைனீஸே சொல்கிறானே இல்லை ஒரு சவுத் ஏஷியன் வந்து இதில் இருக்கிறது ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ நாட் தட் மெனி பீப்புள் தேர் அண்ட் உடனே இந்தியனா இல்லாட்டி அவன் நிற்கிற காயனிஸோ ஏதோ உண்டு நான் இல்லை ஸ்ரீலங்கா வா வந்துட்டு போவேன். வேல் இப்படி வந்து எங்கடாக போக வேணும். இன்னைக்கு நீங்கள் உங்களை நான் இந்த நிகழ்வுக்கு கொண்டு வந்ததே இந்த எபிசோடுக்கு நான் உங்களை கொண்டு வந்தேன். நாங்களும் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ, ரைட்? பிகாஸ் எங்களோட ஒரு பெண் வந்து இந்த பெரிய ஒரு பஸ்ஸை யோக் ரீஜனில் ஓடுறன்றது எங்களோட கம்யூனிட்டியால் நாங்களும் மிகவும் பெருமைப்படுறோம். மெட்ட ஆக்களுக்கு மெட்ட நாட்டு ஆக்கள் இல்லை யாருமே பெரிய ஆக்கள் பெரிய வெள்ளியலாக இருக்கட்டும் மற்ற ஜமேக்கன் பிளாக் ஆக்களாக இருக்கட்டும் அவையெல்லாம் வந்து நான் பஸ்ஸால் இறங்கி பார்க் பண்ணிட்டு இறங்கினோன்னு ஒருக்கா எந்த பஸ்ஸையும் பார்த்துட்டு எல்லாருமே அப்படி பார்த்துட்டு என்ன எப்படி மேலே எங்களையும் வந்து இஸ் தட் யூ பிரிங் திஸ் அண்ட் வினவன் அதே எனக்கு பெரிய சந்தோஷம் யாட்டு போய் அப்படி இப்போ எங்களுக்கு அந்த மனத்தைரியம் இருக்கு வேல் இப்படி செய்ய இன்னும் ஆசை என்ன கவனமாக நாங்கள் செய்யணும் பிரச்சனை இல்லாம. அதால நான் சொல்கிறேன் எங்களோட ஆக்களுக்கு சில பேர் பயம் பஸ்ஸோ ஐயோ பயம் இன்னும் வடிவாக போய் அதை அப்ளை பண்ணி அதில் போய் அதை எடுத்து செஞ்சு உண்மையாக நல்ல சம்பளம் இல்லையாண்டு இல்லை பரவாயில்லை நல்ல வடிவாக கொடுக்கலாம் அந்த காசு நல்லா. மற்றது டைமிங் வந்து ஒரு 8 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் வந்து ஈவன் பார்ட் டைமாக கூட எடுத்து வச்சிருக்கலாம். என்ன சில பொம்பளைகளுக்கு 5 நாளும் வேலை செய்யலாட்டி 3 நாள் வேலை அதற்கெல்லாம் நல்லா. நாங்கள் எங்களோட கம்யூனிட்டியால் பெண்களாக நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம் உங்களை பார்த்து. இதை உங்களைய பார்த்து இன்னும் நிறைய பெண்கள் வந்து அவைகளும் அந்த இதில் வந்து தாங்களும் ஈடுபடணுமென்ற அந்த ஒரு தைரியம் பெறணும், தைரியசாலிகளாக எங்களை பெண்கள் இருக்கணும். இதில் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க பெனிஃபிட் எல்லாம் நல்ல பெனிஃபிட்டு யாரும் இதை பெனிஃபிட் இருக்குது. இதில் வந்து கிரேட் 12 வந்து பெருசாக காலேஜ் யூனிவர்சிட்டி முடிச்சாண்டு இதில் கேட்கல ஒரு அளவு நீங்கள் ஹை ஸ்கூல் முடிச்சிருந்தா சரி. மற்றது அவையல் 2 எக்ஸாம் வைப்பினம் அது வந்து மோஸ்ட்லி கஸ்டமர் சர்வீஸும் டிரைவிங் ஸ்கில் தான் கூட அதை பெட்டியை தான் இருக்கு. நீங்கள் இதில் வந்து முழுக்க கஸ்டமர் சர்வீஸ் சரியான ஒரு ப்ரெசண்டாக இருக்கணும், ஒரு ஹாப்பி பர்சனாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு டிப்ரெஷன் ஒரு ஆங்கிரியாக இருக்கிறவே கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா பலவிதமான மென்டாலிட்டியான பீப்புள் வருவினம். இதில் இன்விசிபிள் டிசேபிலிட்டியாக இருப்பினம். அந்த உங்களால் பார்க்க மென்டலி டிசேபிள் உங்களால் பார்க்கலாம். பார்த்தா நீங்கள் சும்மா டிப்டாப்பாக வலிக்கிட்டு வருவீங்க. நீங்கள் கதைக்கு வழி கிடைக்க சில நேரத்தில் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அப்போ அவையில் வந்து கூட கதைப்பினா சரி உங்களை இரிட்டேட் பண்ணுவேன். அப்போ அதுகளை எல்லாத்தையும் நீங்கள் ப்ளசண்டாக எடுத்து எல்லாத்துக்கும் சிரிச்சு கொண்டு சொல்லி கொண்டு ஒரு மாதிரி போகிறதா இருக்க ஆக்களாக இருக்கணும். அதான் மெயின். அதான் என்னுடைய நெக்ஸ்ட் கேள்வியாக இருந்தேன் என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் சர்வீஸ்ன்றது இப்போ நாங்கள் சும்மாவே நாங்கள் ஒரு வங்கியிலையோ அதுலேயோ ஒரு வித்தியாசம். இது வந்து நீங்கள் பஸ் அண்டேக்குள்ளே வந்து
பலவிதமான மக்கள் வந்து அறிவினம். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்கள் வரிவினம், இனிலியண்டு நிறைய பேர் வரிவினம், ரைட்? அப்போ அவைகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வேணும் என்ன. அதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதாவது இப்போ என்ன சொல்லுங்க, இப்போ பரிவினம் சும்மா தேவையில்லாமல் கதைப்பினம் உங்களோட டாக் பண்ணி போட்டு இப்போ ட்ரபிள் பண்ணுறது கண்டிப்பினம். அப்போ அவைகளை எல்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அந்த ஒரு தைரியம் இருக்கும். அந்த ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு கட்டாயம் வேணும். சில நேரம் அங்கே இல்லாட்டி அது போக உங்களுக்கு அது செட் ஆகும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எனக்கு ஆரம்பத்தில் நிறைய கோபம் எல்லாம் இருந்தது. இதில் போன பிறகு இப்படி விதமான ஆக்களையும் எத்தனையோ குறைகளோட வர்ற ஆக்களையும் பார்த்தோன்னே நானே என்ன நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ சில நேரம் துவசமான ஆக்களும் வேற என்ன தாங்கள் கேட்டது செய்யலைன்னா எங்களை அந்த துவசத்தாலையும் பேசிட்டு போவினோம். அதை கூட சிரிச்சு போட்டு இருக்கோம் நாங்கள். நான் முந்தி சிரிக்க வராது. இப்போ நான் அதையும் சிரிப்பேன். நார்மலா ஹாப்பி ஃபேஸா வச்சுக்கிறேன். அவைக்கு சிரிச்சு காட்டாலும் என்ற ஃபேஸ் நான் ஒரு இந்த பேசினத்தால என்னில் ஒரு சேஞ்சஸும் இல்லை. எனக்கு தாக்கமாக எடுத்து முகத்தில் அந்த ரியாக்ஷனை காட்டக்கூடாது. அது நீங்கள் பிகினிங்கில் உங்களால் ஏலாட்டி கஷ்டப்படுத்தான் அதை செய்யணும். இப்போ நான் நார்மலாகவே அப்படித்தான். அது எனக்கு உள்ளுக்குள்ளே வராது. ஏனெண்டா அவைகளுக்கு அவைன்ற இது நடக்கையில் அதை செய்யணும். அந்த மென்டாலிட்டி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வேலை சேர்த்துவங்க வரும். அதே ஒரு மென்டல் ஹெல்த் மாதிரி, ரைட்? அந்த மென்டலி உங்களுக்கு அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லாட்டி என்ன சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு அந்த மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண இல்லாட்டி இப்போ அவியல் உங்களுக்கு கோபம் முட்டைக்குள்ள நீங்கள் அதை வந்து டிரைவிங்கில் காட்டலாம். அதை செய்து முடிக்கல, கன்சன்ட்ரேட் பண்ணல, அது மயிர பிரச்சனையை கொண்டு அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து இந்த இப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது? இப்போ வீட்டில் வந்தால் சும்மா சாதாரண வேலை இல்லை, ரைட்? இப்போ வெளியே போயிட்டு வரைக்கும் பல விதமான ஆக்களை சந்திச்சுட்டு வீட்டை வருவீங்க, ரைட்? அப்போ அதை வந்து உங்களுக்கு அது வீட்டில் குடும்ப வாழ்க்கையில் எஃபெக்ஷன் இருக்குது அதால். அது பிகினிங்கில் ஒரு டயர்ட்னஸ் இருந்தது. உண்மையாக வந்தால் ஒன்றுமே செய்ய விருப்பம் வராது. சரியான டயர்ட், உடனே மைண்டும் சரியான டயர்ட் ஆகிடும். உடனே அதை ரெஸ்ட் பண்ணணும். உடனே ஒரு நித்திரை வந்துடும். உடனே நித்திரை உள்ளணும் போல் ஒன்றும் கதைக்கலாம் ஒன்றுமே கதைக்க வராது. கோவம் தான் வரும். ஆனால் அப்புறம் அது போக 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 பழக்கத்தில் வந்துடும். என்னென்னு சொன்னால் இது இப்படியானதில் நீங்களே உங்களை ஹாப்பியாக்கி கொள்வீங்க. கிண விஷயங்களை பார்த்தோன்னே நாங்கள் எங்களில் ப்ரௌடாக இருப்போம். எங்களால் இது முடியுது, வேலை முடியலை, வேளால் முடியாமையாலாம் இப்படி கதைக்கினோம். என்ன கன பிரச்சனை நாங்கள் நினச்சது செய்ய முடியலை. அப்போ அது எனக்கு பிறகு ஒரு விதமான இன்சைட்டில் ஒரு விதமான தாக்கத்தையும் உருவாக்காதபடியாக பிறகு நான் அதால் மைண்டால் ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகலை. அப்போ வீட்டை வந்து அதால் ஒன்றும் காட்ட மாட்டேன். ஆனால் ஃபிசிக்கலாக கொஞ்சம் இந்த வேலை கொஞ்சம் டயர்டை கொண்டு வரும். வந்த பிறகு பெருசாக ஒன்றும் செய்யலை. அதுதான் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் தான், அது வேணும் கட்டாயம் வேண்டாம். அதுக்கு பிறகு முந்தியான் வேலைகள் எல்லாம் பல வேலைகள் செய்து நான் இது 15வது வேலையை நினைக்கிறேன். கணக்க ஃபீல்டில் நிறைய வேலைகள் செய்து நான் இன்னொரு பழக்கம் ஒரு வேலையில் கனகாலம் நின்று பிடிக்க பலவித காரணங்களால் அது நின்று முடிச்சது இல்லை. ஓகே, அது அப்படியே வந்து இது 15 16வது வேலை. முந்தியெல்லாம் வேலை முடியாத ஷாப்பிங் செய்வேன், பிள்ளைகளை கிளாஸுக்கு விட்டு ட்ராப் பண்ணுவேன், அது முடிஞ்சோடனே வந்து பேருந்து வந்து எல்லாம் குக் பண்ணுவேன். இந்த வேலை வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. அப்படி வேலையால் வந்த உடனே நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன். எங்களோட கம்யூனிட்டியில் வந்து இப்போ நீங்கள் பஸ் ஓடுறது சரி, பஸ் ஓட்டுனர் தெரிஞ்சா அந்த அந்த எங்களோட கம்யூனிட்டின்னு அந்த அப்ரிஷியேஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஸோ ஃப்ரெண்ட்ஸோடைய கதைக்கும் பொழுது இப்போ என்னோட கதைக்குள்ள நான் அதை பெருமையாக எடுத்துக்கொள்கிறோம். எங்களுடைய பெண் ஒரு ஆள் இந்த பஸ் ஓட்டுநராக இருக்கிறாண்டேக்குள்ள அது ஒரு பெருமை, ரைட்? வி ஆர் வெரி ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ, ரைட்? பட் அந்த கம்யூனிட்டி அப்ரிஷியேஷன் உங்களுக்கு தெரியும், ரைட்? அந்த அப்ரிஷியேஷன் எப்படி இருக்குதுன்னு எங்களோட சொந்தக்காரருக்குள்ள எல்லாரும் ஒருத்தரும் ரோங்காக கொடுக்கல இருந்தேன். நான் இது என்னோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்மையாக நல்லா சூஸ் பண்ணித்தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிறேன். ஒருத்தருமே என்ன ஃபுல் டவுனாக கதைச்சதில்லை கூடாதுண்டு. அண்டது இதுக்குண்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கலாம். என்ன சில பேர் பொம்பளையர் பஸ் ஓடுறதோண்டு இருக்கலாம். நான் ஒரு நாளும் ஹியர் பண்ணல, நிச்சயமாக இல்லை. என்னோட சேர்ந்துருக்கிற அவ்வளோ பேரும் என்ன ஐயோ நீ பஸ் ஓடுறியோ, நீ அடி கேரமான ஆள் தான். அந்த கசின் ஒரு ஆள் இருக்கிற நீ கடுகு மாதிரி இருந்தோன்னு பயங்கரம் மைண்ட். இன்னொரு கசின் இருக்கிறா, நீ முந்தி கார் உடையக்கே நான் சீட்டில் ஒரு தரையும் காணையிலேருந்து எட்டி பார்க்குறேன். இப்போ இந்த பஸ்ஸில் எடி டிரைவரை காணையிலேருந்து எத்தனை பேர் தேடி இல்லை. அது பெருமைப்படக்கூடிய விஷயம் வழியில் என்னென்னு சொன்னால் இப்போ பெண்கள் வந்து இந்த என்ன சொல்லுங்க, இப்போ நாங்கள் நிறைய பேரை காணையில், ரைட்? இப்போ ஒரு 2 3 பேரை தான் எனக்கு தெரியக்கூடியதாகவே எங்களுடைய பெண்கள் அந்த
இங்கே வந்து கனடாவில் வந்து பஸ் ஓடினம், பஸ் ஓட்டுநராக இருக்கணும்ன்றது வந்து நிச்சயமாக நாங்கள் பெருமைப்படுறோம். ரைட், எங்களோட டிஇடி சார்பிலையும் வந்து நாங்கள் உங்களை வாழ்த்தி கொண்டு உங்களுடைய அந்த சர்வீஸ் வந்து தொடரணும். ப்ரௌடாக யூ ஹாவ் டு பி வெரி ப்ரௌட். என்னோட சேர்ந்து இன்னும் பல பேர் வந்து சேருங்க, கொண்டு எல்லாரும் நிச்சயமா இன்னும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் வந்து நாங்களும் ஒரு ட்ரை பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். என்ன சொன்னோம், பஸ் ஓடுறதா இது பஸ் நாங்கள் ஓட முடியுமான்றவைக்கு வந்து நீங்கள் இன்றைக்கு நிறைய விடயத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதை அவைகள் கேட்டுட்டு நாங்களும் இதில் ஒரு பங்கா அல்லது நாங்களும் இந்த வேலையை செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் இன்றைக்கு வந்திருக்கோம். ரைட், அதுக்காக தான் நான் இந்த நிகழ்வுக்கு இப்படியான எங்களுடைய பெண்களுக்கு இப்படியெல்லாம் துணிந்தவர்களும் இருக்கின்றார்கள் எங்களுடைய கம்யூனிட்டியிலேன்றதை எடுத்து காட்டணுன்றது. நிச்சயமாக கூட அந்த வேலையிலையும் வந்து இன்றைக்கு இவ்வளவு நேரம் என்னோட இந்த உங்களோட அந்த சர்வீஸை பற்றியும் நீங்கள் எப்படி இந்த இதுக்கு வந்தீர்கள், இன்னும் ஏதாவது உங்களுக்கு சொல்ல போறீங்களா? எங்களை பெண்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற விதமாக ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் நிச்சயமா உங்களை போன்றவர்கள்லாம் எங்களுடைய பெண்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடியவர்கள். ரைட், நிச்சயமாக நான் சொல்கிறேன் என்னென்னா, எல்லார்ட்டையும் எங்களோட பொம்பளைகள் எல்லார்ட்டையும் எஸ்பெஷலி சவுத் ஏஷியன், ஸ்ரீலங்கன், இந்தியன் கூட கொஞ்சம் தைரியம் இருக்குது. எங்களோட ஸ்ரீலங்கன் பொம்பளைகளுக்கு இந்த தைரியம் இருந்தாலும் தங்களுக்கு இல்லைன்றதை சொல்லிக்கொண்டு இந்த தைரியத்தை கவர் பண்ணிக்கொண்டு இல்லை பயம்ன்றது இருக்கணும். அது இல்லை, எல்லாராலையும் முடியும். அவைகள் வந்து இதை செய்து அவங்களோட ஃபேமிலியில் நீங்கள் எல்லா பொம்பளைகளுமே 75% ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுருக்கிறோம். ஆம்பளைகள் வந்து நாங்கள் அவை தான் பெரிய அதுக்கு மேலே எண்டத்தை மதிப்பு கொடுத்துருக்குறோம். ஆனால் முழுக்க செய்கிற அவை தான் அந்தளவு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள மைண்ட் செட்டப் உள்ளவே சரியான மைண்டில் சரியான கண்ட்ரோலாக இருக்கிற ஆக்கள் என்ன நல்ல ஒரு மைண்ட் கண்ட்ரோல். அப்போ அவைகளால் செய்யலும். இப்போ அவை யாரும் உயரம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்க தேவையில்லை, எல்லாரும் செய்கிறேன். நானே ஒரு நான் ஈவன் 5 அடி உயரமே இல்லை, 4'10" அப்படித்தான். நீங்கள் ஒரு பஸ் அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. பார்த்துட்டு இது அதில் செட்டப் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படியே எல்லாரும் செய்யலாம். மற்றது இது பொம்பளைகளுக்கு, எங்கட பொம்பளைகளுக்கு பார்ட் டைமாகவும் கொஞ்சம் அவர் செய்யறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 வருஷத்துக்கு உள்ள 4 வருஷத்தோட நீங்க ஓரளவு உங்களுக்கு ஏற்ற அவர்ஸை எடுத்துக்கொள்ளலாம். 3 மணி நாளோ 4 நாளோ சில நேரம் ஃபுல் டைமா போயிட்டீங்கன்னா பார்ட் டைமா இருந்து வேலை செய்யலாம். இப்போ இப்போதைக்கு இன்று வரைக்கும் பார்ட் டைமா இருக்கக்கூடிய இருக்கு. பார்ட் டைமா இருந்து ஒரு சின்ன பிள்ளைகள் உள்ளவே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு டைம் ஈவினிங்கண்டா கொடுப்பின ஓரளவுக்கு. மற்றது ஃபுல் டைம் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் 4 வருஷத்துக்கு மேலே ஒரு டைம் அவைக்கு எடுக்கக்கூடிய இருக்குது. மார்னிங்கண்டா மார்னிங். இப்போ இங்கே மெட்ட வேலையெல்லாம் 8 to 4:30 அது நடு டைம் போகுது. இது அப்படி இல்லை, ஏர்லி மார்னிங் 12 முடிச்சிடலாம். 4க்கு துவங்கி 12க்கு முடிச்சிங்கன்னா அதையே கீப்பப் பண்ணலாம். பின்னேரம் முழுக்க உங்களோட ஃபேமிலியோடையும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவை பொம்பளைகளுக்கு உண்மையாக ஒரு நல்ல வேலை. அதைத்தான் நான் சொல்லுவேன். நல்ல முடியும். நன்றிகளில் என்னென்னு சொன்னால், இன்றைய நிகழ்விலே எங்களுடன் இப்படி ஒரு துணிகரமான பெண்ணை சந்தித்தது நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அதே மாதிரி எங்களுடைய டிஇடியும் மிகவும் பெருமை அடைகின்றது. இப்படியானவர்களை நாங்கள் கொண்டு வந்து இந்த நிகழ்வினூடாக அறிமுகப்படுத்துவதிலே உங்களுடைய நேரத்தையும் பார்க்காமல் எங்களுடன் இவ்வளவு நேரமும் கலந்து கொண்டு உங்களை பற்றி உங்களுடைய உங்களுடைய அந்த ஓட்டுநர் பற்றிய நிறைய விடயங்களை எங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு நிறைய அட்வைஸையும் பண்ணியிருக்கிறீர்கள். இது அவர்களால் செய்ய முடியும் என்ற ஒரு அந்த துணிவையும் கொடுத்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. உங்களுடைய சர்வீஸ் தொடர வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமாகவும் தொடர்ந்து இந்த நாட்டிலே எங்களுடைய பெண்களுக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இத்துடன் எங்களுடைய இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். டிஇடி சார்பிலும் என்னுடைய சார்பிலே நன்றியை தெரிவித்துக் உங்களுக்கும் நன்றி. என் மூலமாக இந்த விஷயத்தை எல்லாருக்கும் என்ன போன்ற ஆக்களுக்கு எடுத்துக் கொடுக்க ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியதுக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றிகள். நன்றி.